வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து 2024 டிசம்பர் 15ல வந்து ஃபைனல்ல வின் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணிச்சு. இந்தியால யார் வின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நம்மள தமிழ்நாட்டை சேர்ந்தா டி குகேஷ்ன்றவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து வின் பண்ண பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டனாலே கொஞ்சம் தலை சுத்திரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 நாள்ல வந்து ஒரு 17 கோடி ரூபாய் பக்கம் வின் பண்ணதுக்காக அவருக்கு கிடைச்ச ஒரு பிரைஸ் தொகை மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17 கோடி ரூபாய் பக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பத்தி தான் அவர் யாரு, அதுக்கப்புறம் எப்படி நடந்துச்சு இந்த மேட்ச், இன்னும் எவ்வளவு அவரோட சொத்து மதிப்பு அப்படின்றத இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். செஸ்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? நமக்குன்றத விட எனக்கு ஒரு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவர் வின் பண்றாரு, எந்த மேட்ச் விளையாடுறாரு, எந்த டீம் கூட விளையாடுறாரு, எந்த கண்ட்ரி கூட விளையாடுறாரு அப்படின்றத தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா செஸ்னாலே ஒரு ஐக்கானாவோ ஒரு பிராண்டாவோ வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ அவரை வந்து சின்ன வயசுல இருந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து அவரோட பேர் தான் ஞாபகம் வரும். ஸோ அவர் முன்ன பார்த்த இந்த போட்டோ கூட பார்த்துருக்கணும் இல்லையா தெரியல, பட் செஸ்னா அவரோட பேர் ஞாபகம் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டே போக போக கொஞ்ச நாள் ஆக வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசெண்ட் டைம்ல வந்து பிரக்னானந்தன் ஒருத்தர் வெளியில வர்றாரு. அவர் வந்து வின் பண்றாரு. ஸோ அவர் வின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டதா பேசுறாங்க. ஸோ செஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. ஒரு 2005ல பிறந்த ஒரு 2005ல பிறந்த பையன் ஒருத்தர், கிட்டத்தட்ட ஒரு 19 வயசான பையன் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. ஸோ அப்பதான் செஸ்ன்னா என்ன, செஸ்ன்னு விளையாடி இருக்க செஸ்னா என்னன்னு தெரியும் பேசிக்கா. பட் செஸ்ஸுக்கு வந்து நம்மளோட இடத்துல இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு அப்பதான் கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் எனக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 15 சண்டே வந்து 2024 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வின் பண்ணிச்சு. ஆக்சுவலா இந்தியா வின் பண்ணிச்சு. அது இந்தியாவில வின்னர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ்ன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளவு ஏஜ்னு வந்து பாத்தீங்கன்னா 2006ல பிறந்த ஒரு 18 வயசு பையன் டி குகேஷ்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வின் பண்ணதுக்கான பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச் நடந்தா வந்து எவ்வளவு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு எவ்வளவு நிறைய வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டும் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட நெட்ஒர்க் வந்து 8,26,00,000 சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு கூகுள் கொடுக்குற ஒரு டேட்டா, ஒரு பேசிக்கலி ஒரு டேட்டா. இது வந்து உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இது எப்படினாலும் இருக்கலாம். இது வந்து இந்த 8,26,00,000 எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் இவருக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேஷனல் இன்டர்நேஷனல் ஏகப்பட்ட மேட்ச் விளையாடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் முன்னாடியும் ஏகப்பட்ட மேட்ச் விளையாடி இருக்காரு. ஸோ அதுல கிடைச்ச பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த விளம்பர தூதர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த பிராண்ட் அம்பாசிடர் சொல்றாங்களா. ஸோ அந்த மூலியமாவும் ஸ்பான்சர்ஸ் மூலியமாவும் நிறைய அமௌண்ட் அவருக்கு வந்திருக்கலாம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8.26 lakhs 8,26,00,000 அவரோட இதுக்கு முன்னாடி இருந்த சொத்து மதிப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கும் பிரைஸ் உண்டு. ஸோ அதுக்கு எவ்வளவு பிரைஸ்னு வந்து பாத்தீங்கன்னா 1,69,00,000. ஸோ ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டா 1,65,00,000 கிடைக்கும். ஸோ அது மூலியமா 5,07,00,000 வந்து வின் பண்ணியிருக்காரு. மேட்ச் நம்பர் 3, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 14, மொத்தம் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அந்த மேட்சோட சேர்த்து டோட்டலா 5,07,00,000 வந்து இந்த வின்னர்ஸ், இந்த ஃபைனல் வின் பண்ணதுக்கு இல்லாம தனியா கிடைச்ச அமௌண்ட் 5,07,00,000. அதுக்கப்புறம் டோட்டலா ஃபைனல்ல வந்து 14 ரவுண்டு நடக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல்ல வந்து 7.5 பாயிண்ட்ஸ் எடுத்தா வந்து வின்னிங்ன்ற ரூல்ஸ். அதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்து விளையாடுறாங்கன்னு சொல்லவே இல்லை. இவருக்கு வந்து ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸை சேர்ந்த டிங் லிரன் கூட ஆப்போனன்ட்ல விளையாடுறாரு. டி குகேஷ், அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த டிங் லிரன். ஸோ 2 பேரும் விளையாடிருக்காங்க. ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா டி குகேஷ் வந்து வின் பண்றாரு. ஸோ வின் பண்ணதுக்காக வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இவருக்கு வந்து வின்னர் பிரைஸா வந்து 11,45,00,000 வின்னர் பிரைஸா வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி டோட்டலா வந்து 5,07,00,000 ஆல்ரெடி இவர்கிட்ட இருக்கு. ஸோ வின் பண்ணதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 11,45,00,000 வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 7 நாள், ஒரு 10 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேக்ரவுண்ட் நெட்ஒர்க் வந்து ஒரு 17 கோடி ரூபாய் பக்கம் கிராஸ் ஆகுது. மேட்சோட அமௌண்ட் மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபா, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனியா 5 கோடி ரூபா அவருக்கு வந்து பிரைஸ் ஒரு பரிசு தொகையா வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அம்பாசிடர், ஸோ அதுக்கும் தனியா ஒரு பிரைஸ் வரும். அது மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க அமௌண்ட்ல வந்து டோட்டலா வந்து ஒரு 10-17 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 கோடி ரூபா பக்கம் வின் பண்ணியிருக்காரு அவரோட கரியர் லைஃபுக்குன்ட்டு.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 18 வயசு பையன், 18 வயசு பையன் சொல்றதை விட அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸு இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. இலான் மஸ்க்கு, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், அப்புறம் ராகுல் காந்தி, ஆப்பரண்ட் லீடர் அவர் நிறைய, ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர், இந்த மாதிரி, அப்புறம் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து விஷஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இலான் மஸ்க் ஒரு பெரிய ஒரு விஷயமே அதை சொல்லலாம். ஸோ அவர் வந்து விஷ் பண்ணியிருக்காரு. மொபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவி ஸ்க்ரீனை பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்டு அதில் வர நியூஸ், அதுக்கப்புறம் நம்ம நாடு அதுக்கப்புறம் இவர் ஒரு இவர் சாதிச்சிட்டாரு அவர் சாதிச்சிட்டாரு செலிப்ரேட் பண்ணலாம், தப்பு இல்லை. அது வந்து நமக்கும் அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கும் அது ஒரு பெருமை தான். பட் இருந்தாலும் நமக்கு தேவையான சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதில் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு என்னோட ஒரு ஆசை. ஸோ நம்ம எல்லாரும் அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமாக நாமளும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுத்தில் நம்மளை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை. நம்மளும் சீக்கிரமாக நமக்கு தேவையானதில் சக்ஸஸ் ஆகிட்டு நாமளும் இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு இதில் அச்சீவ் பண்ணுவோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.